மத்திய பிரதேசத்துல இருந்த ஒரு உண்மை சம்பவம் பாக்குறோம். அவர் பேரு கோகான். கோகான் அவர் ஒரு கல்லறை தோன்றவர். அவருடைய வாழ்க்கையில கல்லறை மட்டுமே தோண்டிட்டு அவருடைய வாழ்க்கை கடத்துறாரு. கடந்த 20 வருஷமா அவருக்கு வேலையாதுதான். இப்பதான் ஒரு நாள் கல்லறை தோன்றாரு. இப்ப திடீர்னு அந்த கல்லறையில இருந்து வாசனை வருது. பார்த்து அவரே அதிர்ச்சி ஆகுறாரு. அது இப்படி நடந்ததுதான் உண்மையிலேயே உங்களை அதிர்ச்சி முட்டும். அவரு பேரு கோகான். அந்த ஊர்ல யாராவது இறந்துட்டா கோகான் தான் கல்லறையை தோண்டுவாரு. முக்கியமா அந்த நகரம் முழுவதும் கோகான் தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் தினந்தோறும் காலைல எழுந்திருப்பாரு, அவருடைய கல்லறை தோண்டுவாரு. ஏன்னா அவருக்கு கல்யாணமும் நடக்கல. அந்த கல்லறை பக்கத்திலேயே அவர் வீடு கட்டிருக்காரு. இப்ப அந்த வீட்டுல தான், அந்த குடிசையில தான் அவர் தங்கியிருக்காரு. இப்போ ஒருத்தர் அங்கிருந்து வராரு, இது போல ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க, இப்போ ஒரு கல்லறை தோண்டணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் கோகான் கேக்குறாரு, ஆனா இல்ல பெண்ணா அப்படின்னு கேக்குறாரு. பெண் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு அவர் கல்லறையும் தோன்றதுக்கு போறாரு. இப்ப கல்லறைய மம்மட்டி எடுத்துட்டு போயிட்டு அது கல்லறையை தோன்றாரு. இப்ப பாய்தான் தோன்றிருப்பாரு. இப்ப திடீர்னு அந்த இடம் முழுவதும் பயங்கர குளிர்ச்சியா இருக்கு. இப்ப அவரே ஆச்சரியப்படுறாரு, ஏடா இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இப்ப மேலும் தோன்றாரு. இப்ப தோண்ட தோண்ட அவருக்கு பல விதமான அதிர்ச்சி தோணுது. என்னன்னா திடீர்னு பயங்கர ஒரு வாசனை. இப்படி ஒரு வாசனைய அவர் இதுவரையும் வாழ்நாள்ல இதுவரையும் மோந்ததே இல்ல. அப்படி ஒரு வாசனை அங்கிருந்து வருது. எதனால இப்படி ஒரு வாசனை வருது? இதுவரை 20 வருஷத்துக்கு மேல நான் கல்லறை தோன்றிருப்பேன். ஆனா இப்படி ஒரு வாசனைய இதுவரையும் நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது. அப்படி யாரவங்க என்ன தியாகத்தை இவங்க பண்ணிட்டாங்க? ஒரு உன்னதமான ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி வருமா அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறாரு. இப்ப நேரம் கிடக்குது. இப்ப தோண்ட தோண்ட அந்த இடம் முழுவதும் பயங்கரமா வாசனையா இருக்கு. இப்ப நேரம் கிடக்குது. இப்ப எல்லோருமே அந்த பிணத்தை தூக்கிட்டு வராங்க. அதாவது அந்த இறந்த பெண்ணை தூக்கிட்டு வராங்க. இப்ப நிறைய பேர் வந்து இப்ப வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இப்ப அந்த பெண்ணை புதைக்க போறாங்க. இப்ப எல்லாரும் போயிடுறாங்க. ஒரு 4 பேர் மட்டும் புதைக்கிறாங்க. அந்த பொண்ணை புதைச்சு மேல மண்ணையும் போடுறாங்க. மண்ணை போட்ட பிறகு இப்ப ஒருத்தரிடம் இந்த பெண் யாரு அப்படின்னும் அவர் கேக்குறாரு. எது கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இந்த கல்லை தோண்டும் போது பயங்கரமான வாசனை வந்தது. அது மட்டும் இல்லாம பயங்கர குளிர்ச்சியாக இருந்தது. இது ஒரு உன்னதமான ஒரு பெண்ணா இருந்தா மட்டும் தான் இப்படி இருக்கும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பெண்ணு ஒரு உன்னதமான பெண் இல்ல, இது ஒரு வேசி அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆமா, இந்த பெண்ணு ஒரு விபச்சாரி. இந்த விபச்சார பெண்ணை தான் இப்ப நம்ம போச்சது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இத கோக்கனால நம்பவே முடியல. இப்ப அவருக்கு பல விதமான யோசனைகள் ஓடுது. நீங்க தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்ல, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இப்ப கோக்கனும் அவருடைய குடிசைக்கு வந்துடுறாரு. இப்ப அவருடைய குடிசையில வந்து அவர் பல விதமா இப்படி யோசிச்சுட்டே படுத்திருக்காரு. யார் அந்த பெண்ணு? எப்படி ஒரு விபச்சார பெண்ணு இப்படி ஒரு உன்னதமான வாசனையை பெற முடியும்? சொர்க்கமே அந்த குழியில இருந்த மாதிரி அப்படி ஒரு வாசனை வந்தது. என்ன நடந்தது அப்படின்னு பல விதமா யோசிக்கிறாரு. இப்பதான் அவர் யோசிக்கிறாரு, நாளை காலையில எழுந்திரிச்ச பிறகு யார் அந்த பெண்ணு அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த இடத்துல காலையில விடியுது. இப்ப விடிஞ்ச பிறகு அவர் நேரா வந்து ஊரு பக்கமா போறாரு. ஊர்ல போயிட்டு பல மக்களிடம் அந்த பெண்ணை பத்தி தெரியுமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் அந்த பெண்ணு இந்த பகுதியில வந்து வச்சது அப்படின்னு அந்த வீட்டை வந்து காட்டுறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு அவர் நேரா போயிட்டு கதை தட்டுறாரு. ஆனா உள்ள ஏதோ முன்னு சத்தம் கேக்குது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வர இருங்க அப்படின்னு ஒரு பெண்ணோட சத்தம் கேக்குது. இப்ப திரும்பவும் தட்டுறாரு. இப்பதான் வந்து வேகமா அவ்வளவு அவசரமா அப்படின்னு அந்த பெண்ணு சொல்றா. கதை திறக்கிறா ஒரு பெண்ணு. அந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியப்படுறாரு கோகான். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு இருந்தாங்களே, அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. யாரு? நீலமா? நீலத்தை பத்தி கேக்குறீங்களா? அவ கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டா அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் அவன் சொல்றா, இது போல நிறைய ரசிகர்கள் அவளுக்கு வந்திருக்காங்க, அதனால ஏகப்பட்ட பேர் வந்து இப்ப வந்து கேட்டு இருப்பாங்க, அதுல ஒருத்தர் தானா நீ? ஆனா அவ இப்ப இல்ல, அவளை இன்னும் பார்க்க முடியாது, 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டா. நீங்க வேணும்னா என்னிடம் பணத்தை கொடுத்துட்டு என் கூட இருங்க அப்படின்னு அவ சொல்றா. இது கேட்டு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, நான் அப்படியே ஆள் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு அவ கேக்குறா. இது போல அந்த பெண்ணோட கல்லறைய நான் தான் தோணுனேன். இப்ப அந்த கல்லறையில பயங்கரமான வாசனை வந்தது. அப்படி ஒரு உன்னதமான பெண்ணா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப இதை கேட்டுட்டு அந்த பெண்ணு ரொம்ப அழுகுறா. என்ன நடந்து கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்பதான் உண்மையிலேயே அவருடைய கல்லறையில நல்ல வாசனை வந்ததா, அப்படி ஒரு குளிர்ச்சியா இருந்ததா அப்படின்னு அவர் கேக்குறா. ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லு அப்படின்னு அவர் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் நீலம் ஒரு நல்ல பெண் தான், ஆனா அவ ஒரு வேசி. நீலமுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவரை சூழ்ந்து இருப்பாங்க. தினந்தோறும் நீலம்னாவே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்போதுமே பணத்தை வாரி வாரி வந்து இறப்பாங்க நீலமுக்கு. நீலமோட அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கில் பணம் குவிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 10 லட்சம் 20 லட்சம் கிட்டத்தட்ட அவளுக்கு பணம் வந்து சேரும். அந்த அளவுக்கு ரசிகருங்க, லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதே போல அவ இருக்கிற இடம் எப்போதும் கூட்டமாவே இருக்கும். நாங்க இருந்தது ஒரு விபச்சார விடுதி. அங்க எப்போதுமே இவரோட நடனத்தை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான பேரு தினந்தோறும் கூடுவாங்க. ஆனா அவ கொஞ்சம் கூட எந்த ஒரு சளைக்காம அவ ஆடுவா. அது மட்டும் இல்லாம யாருக்கும் கூச்சப்பட
மாட்டா. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவ பிறந்தது அந்த விபச்சார விடுதியில் தான். அதனாலதான் எல்லாத்தையும் சந்தோஷமாவே அவ நடத்துவா, சந்தோஷமாவே அவ வாழ்வா. இப்ப அவளுடைய வாழ்க்கை இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ரசிகர்களும் குதூகூலமா எப்போதும் கூடிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு அவளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயம் நடந்தது. அதாவது திரைப்படத்தில் நடிக்கணும்ன்றது அவளுடைய ஆசை. இப்ப அவ அதுக்காகவே காத்திருக்கிறா, நிறைய தயாரிப்பாளர்களிடம் கேட்டிருக்கிறா. இப்ப ஒரு தயாரிப்பாளர் இது மேல நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவளும் சரின்னு சொல்றா. அந்த படம் கவர்ச்சி படம். இப்ப அந்த படம் எடுக்கிறாங்க, பயங்கர ஹிட் ஆகுது. இப்ப தயாரிப்பாளர்கள் ஏகப்பட்ட பேரு அங்க குவியறாங்க. இப்ப அந்த விடுதியில ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் தான் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு நீலமுக்கு வெறும் 10% பணம் மட்டும் தான் அவ கொடுக்குறான். அதே நேரத்துல விபச்சாரமும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு நாள் நீலமோட வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்குது. ஒரு இளைஞன் நீலத்துக்கு லட்சமா பணத்தை கொடுத்துட்டு அவளை பார்க்க வரான். இப்ப அவளுடைய அறைக்கு போறான். ஆனா அவளுடைய அறையில அவன் போய் உட்கார்ந்தவன் அவள் நெருங்கவே இல்லை. அவ ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க அப்படின்னு எவ்வளவு கேட்கிறா. ஆனா அந்த இளைஞன் எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்கான். இப்பதான் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னும் அந்த இளைஞன் சொல்றான். அவ ரொம்ப ஆச்சரியப்படுறா. நான் ஒரு வேசி என்ன போய் காதலிக்கிறேன் அப்படின்னும் அவ கேட்கிறா. என்னுடைய மனது முழுவதும் நீதான் இருக்கிற, உன்னை எப்பொழுதுமே என் மனது நினைக்குது அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அவளே ஆச்சரியப்படுறா. இப்ப அவனுடைய முகத்தை பாக்குறா. அவனுடைய முகம் உண்மைன்னு அது காமிக்குது. இப்ப தினந்தோறும் அந்த இளைஞன் வரா, இவளை பார்க்கறதுக்காக அந்த அறைக்கு போவான். ஆனா அவளை எதுவுமே பண்ண மாட்டான். இப்படி நாட்கள் கிடக்குது. இப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த இளைஞன் வராம போயிடுறான். இப்ப இதனால அவளுக்கு அதிர்ச்சி ஆகிறா. இப்ப அவ தினந்தோறும் அந்த இளைஞன் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா அந்த இளைஞனை காணோம். இப்ப அவ நடனம் ஆடுறதையும் விபச்சாரம் பண்றதையும் ஒவ்வொன்னா நிப்பாட்டிடுறா. இப்ப எதுவுமே அவளுக்கு புரியல. எப்போதுமே அவளுடைய மனதுல அந்த இளைஞன் தான் இருக்கிறான். இப்ப அந்த விபச்சார விடுதியில அந்த பெண்மணி பயங்கரமா கோவப்படுறா. உன்னால வருமானம் குறைஞ்சிச்சு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அவ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீலமுக்கு சாப்பாடு கொடுக்காம ஒரு தனி அறையில போட்டு அடைச்சு வைக்கிறா. ஆனா எதை பத்தியுமே நீலம் கவலைப்படல. இப்ப கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவ அமைதியா உட்கார்ந்துருக்கா. இப்பதான் ஒரு நாள் ஒரு பெரிய தயாரிப்பாளர் வராங்க. இப்ப அவருடைய படம் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகுது. இப்ப பெரிய லெவல்ல நாங்க பணம் தரோம், நீலம் அனுப்புங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இந்த இடத்துல அவங்க திறந்து விடுறாங்க. ஆனா திறந்து விட்டு அடுத்த நொடியில கொஞ்ச நேரம் கழிச்சு சம்மதிக்கிறான். ஆனா அன்னைக்கு இரவு அந்த விடுதியை விட்டு நாங்க 2 பேருமே தப்பிச்சு வந்தோம். எங்க பின்னாடியே அந்த விபச்சார விடுதி பெண்ணோட ஆட்கள் எல்லாம் துரத்தி இருந்தாங்க. ஆனா தப்பிச்சு அங்கிருந்து ஓடி பக்கத்து ஊருக்கு வந்தோம். இப்ப இங்க வந்த பிறகும் நீலம தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். எல்லோருக்குமே நீலம தெரியும். அதனால பல இளைஞர்களும் நீலத்தை கேலி கிண்டலமா பேசிட்டே இருப்பாங்க. விபச்சாரி வரா, வேசி வரா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க. ஆனா நீலம் எதுக்குமே கவலைப்படல. இப்பதான் நாங்க ஒரு வீடு தனியா எடுத்து தங்கணும். இப்ப அங்கேயும் ரசிகர் கூட்டம் ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் நீலம் ரொம்ப தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டா. தன்னுடைய காசு எல்லாமே அனாதை இல்லங்களுக்கும் நிறைய முதியோர் இல்லங்களுக்கும் அவளுடைய பணத்தை அவளுடைய அக்கௌண்ட்ல இருந்து முழுவதுமா எடுத்து பல கோடி ரூபாய் ஒப்படைச்சிட்டா, கொடுத்துட்டா. இப்ப அவளுடைய வாழ்க்கையில ஏதோ வெறுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கான். அந்த இளைஞன் யாரு அப்படின்னு அவன் நினைச்சிட்டே, அந்த இளைஞனை நினைச்சிட்டே அவ இருக்கிறா. அவ தினந்தோறும் கடவுளிடம் பிரார்த்தனை பண்றா. பிரார்த்தனை பண்ணிட்டு வாழ்றா. இப்ப அவளுக்கு சாப்பாட்டுல இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுது. அவளுடைய நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதா அவ உணர்றா. இப்ப அவ முற்றிலும் திருந்திடுறா. எந்த ஒரு இளைஞன் கேட்டாலும் தன்னை ஆன்மீகத்துல ஈடுபடுத்திட்டதா அவ சொல்லிடுறா. இதனால யாருமே இப்ப வரதில்லை. இப்ப கொஞ்ச நாளா அதிகமா யாரும் பேசுறதும் இல்ல. இப்பதான் ஒரு செய்தி அவளுக்கு வருது, அவளை காதலிச்ச அந்த இளைஞன் இறந்துட்டான் அப்படின்னு. இப்ப இதனால ரொம்ப வருத்தப்பட்டு போய் உணவு கூட சாப்பிடாம அவ உட்கார்ந்து இருக்கா, அறையில் இருந்தா. நானும் அவளை எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஆனா அவ கேட்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவ இறந்துட்டா. இப்பதான் நான் உடனடியா இந்த ஊரு சாகப்ட்டு சொல்லி அவளை கல்லறையில புதைக்க சொன்ன அப்படின்னும் அவ சொல்றான். இதை கேட்டு கோகான் கலங்கிறாரு. இப்படி ஒரு உன்னதமான ஒரு பெண்ணா, அதாவது ஒரு விபச்சார பெண்ணு கடைசியில அவ உண்மையா வாழ்ந்திருக்கா. அவ உண்மையா வாழ்ந்தால்தான் இப்படி வாசனை எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவர் உணர்றாரு. இப்ப அவர் திரும்ப அந்த வீட்டுல இருந்து வெளில வராரு. இப்படியே நினைச்சிட்டு போறாரு. எப்படிதான் தவறு செஞ்சிருந்தாலும் ஆனா திருந்துறவங்களுக்கு கடவுள் மன்னிப்பார் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே வீடு சேர்றாரு. அடுத்ததான் துபாயில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்ப்போம். ஆல்பர்ட் ஒரு விவசாயி இருக்காரு. அந்த விவசாயி அவருடைய மனைவி இறந்துறாங்க, அதுவும் கர்ப்பமா இருக்கும் போது. ஆனா அதுக்கு பிறகு நடந்ததுதான் அதிர்ச்சியான சம்பவம். சரி, என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்ப்போம். ஆல்பர்ட் திருமணமாயி 5 வருஷம் ஆகுது, அவர் குழந்தையே இல்ல. இந்த இடத்துல தான் அவரு வாழ்க்கையை வெறுத்து போய் வெளிநாடு போறோம் அப்படின்னு புறப்படுறாரு. இந்த இடத்துல திடீர்னு அவருடைய மனைவியும் கர்ப்பமாயிடுறாங்க. இப்ப அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். இருந்தாலும் விசா வந்துருச்சு, பணம் கட்டியாச்சு. இப்ப இங்க இருந்து வெளிநாடு புறப்படுறான். ஆனாலும் போன கொஞ்ச நாள்லயே அதிர்ச்சியான செய்தி அவனுக்கு
அவனுக்கு வந்துருக்கு. அதாவது இப்ப அவனுடைய மனைவி 8 மாசம் ஆகுது, இப்ப திடீர்னு அவங்க வந்து இறந்துடுறாங்க. இப்ப இந்த செய்தி அவனுக்கு கேக்குது. அவன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். துபாயில இருந்து உடனடியா டிக்கெட் போட்டு அங்கிருந்து வந்து வரான். அவன் வரத்துக்கு முன்னாடியே அவளை வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. ரொம்ப வருத்தம். ஏன்னா அவன் வரத்துக்கு டிக்கெட் ரெடி ஆகிறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வந்து அவன் தாங்க மாட்டான் அப்படின்றதால உடனடியா அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்ப அவன் நேரா அவனுடைய அடக்கம் பண்ண அவனுடைய மனைவி இடத்துக்கு வராங்க. அந்த கல்லறையிலேயே அழுதுட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் நான் உன்னை சரியான நேரத்துல விட்டுட்டு போயிட்டேனே, உன்னை கவனிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். ரொம்ப வந்து அழுகுறான். இந்த இடத்துல திடீர்னு அந்த இடத்துல ஏதோ வெளிச்சம் மாதிரி தெரியுது. இதை பார்த்து அவன் பயங்கர ஆச்சரியப்படுறான். என்ன அங்க இருந்து வெளிச்சம் வருது அப்படின்னு அங்க உள்ளவங்க எல்லாரோடமே கேட்கறான். இப்பதான் வந்து சில பேர் சொல்றாங்க, அடிக்கடி இங்க வந்து திடீர்னு வெளிச்சம் வருது அப்படின்னும் எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இவனுக்கு பயங்கர ஆச்சரியம். இப்ப உடனடியா அந்த ஊர்ல சாகப்புன்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப அந்த சாகப்பு தான் எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்ப்பாரு. ஏன்னா அங்க தலைவர் அவர் தான். இப்ப அவரிடம் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றான். இப்ப அவரும் உடனடியா அந்த இடத்துக்கு வராங்க, கல்லறைக்கு வராங்க. அந்த கல்லறையை பார்த்து அவருக்கு ஆச்சரியம். ஏன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் மினுமினுப்பா இருக்கு, திடீர்னு வெளிச்சமாவது, ஏதோ அலறல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் காதை வச்சு கேட்கறான். காதை வச்சு கேட்டா ஏதோ சிரிக்கிற சத்தமோ அழுகுற சத்தமோ கேட்டுட்டே இருக்கு. இந்த கல்லறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நம்ம தோண்டி பார்ப்போம் அப்படின்னு தோண்டி பாக்குறாங்க. இந்த இடத்துல தோன்றாங்க. தோண்டி கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம். ஏதோ சத்தம் வருது. அந்த சத்தம் வந்து அவங்களுக்கு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துது. உள்ளார குழந்தை வந்து விளையாண்டு இருக்கு. அப்பதான் வந்து ஒரு நிமிஷம் மிரண்டு போறாங்க. ஏன்னா அவனுடைய மனைவி கர்ப்பமா இருக்கும் போதே புதைச்சாங்க. ஆனாலும் புதைச்ச பிறகு குழந்தை பிறந்து அது வந்து உட்கார்ந்து இருக்கு. இதை கேட்டுதான் எல்லோருக்குமே ஆச்சரியம். இது போல ஒரு நிகழ்வு இதுவரை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு எல்லோருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க, வியந்து போறாங்க. இப்ப அந்த குழந்தைய எடுத்துட்டு அவனுடைய மனைவிய மூடிடுறாங்க. இப்ப அந்த குழந்தைய தூக்கி எல்லோரும் குஞ்சுறாங்க. எல்லோருக்குமே ஆச்சரியம், எப்படி இந்த குழந்தை 3 நாள் உயிரோட இந்த இடத்துல இருந்தது அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் வந்து அங்க பக்கத்துல எலி வலை, பெருச்சாலி வலை எல்லாம் அங்க இருந்திருக்கு. அந்த வலை மூலயமா தான் அங்க ஆக்சிஜன் வந்து காற்று வந்து வந்திருக்கு. அதனாலதான் அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்குன்றத எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப எல்லோருமே ஆச்சரியமா அந்த குழந்தைய வந்து வெளில வந்து எடுக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க கூடயே அந்த குழந்தைய வந்து வளருது. இப்ப அந்த குழந்தைக்கு வயசு 10ஆவது. அந்த குழந்தைய பார்த்தா அவனை போலயே அச்சசலா இருக்கு. இந்த இடத்துல தான் நேரா சாகப்பிடம் ஒரு நாள் வரான். இப்ப சாகப்பு இந்த குழந்தை தான் கல்லறையிலிருந்து வந்த குழந்தைய அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றான். அப்படியே உன்ன போல இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றாரு. ஓகே, இந்த பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.